بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நீதியின் விசாரணை. அன்பான சகோதரர்களே, இந்த உலக வாழ்விலே இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்பு மறுமை நீதி விசாரணை என்ற இந்த ஒரு நெடிய தலைப்பை நாம் உள்ளே நுழைந்து ஆய்வு செய்வதற்கு முன்பு இந்த உலகத்தில் மனிதன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி படைக்கப்பட்டவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட விஷயத்தை இந்த உலகத்திற்கு திருமறை குர்ஆன் வாயிலாக இந்த சமூக மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார் என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும். இந்த உலக வாழ்வை அல்லாஹ் படைத்து மவுத்தையும் ஹயாத்தையும் எதற்காக படைத்தார், வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் எதற்காக படைத்தான் என்று குறிப்பிடுகிற போது ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அமல்களால் உங்களில் யார் செயல்களால் மிக சிறந்தவர் என்று உங்களை சோதிப்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்வையும் சாவையும் நாம் படைத்திருக்கிறோம். வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்தனுடைய நோக்கம் நீங்கள் செயல்களால் அழகானவர்கள் யார், உங்களுடைய காரியங்களை நீங்கள் இறைவனுக்காக ஆக்கிக் கொள்கிறீர்களா, உங்களுடைய செயல்களை நீங்கள் அழகாக ஆக்கிக் கொள்கிறீர்களா என்று இறைவன் சோதிப்பதற்கு தான் இந்த உலகத்திலே வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்வு அப்படித்தான் அற்பமான வாழ்வு. மறுமை விசாரணை நீதி என்ற அந்த தலைப்புக்கு போவதற்கு முன்பாக இந்த உலகத்தோடு நாம் எப்படி இருக்கிறோம், இதுவே தராகதி. இந்த உலக வாழ்வே என்னுடைய நிர்மூலமாக்கப்பட்ட வாழ்வு, என்னுடைய வாழ்வுடைய அர்த்தமும் இந்த உலகத்திலே முடிந்துவிட வேண்டும் என்ற எண்ணிக்கை இன்னும் இந்த உலகத்தில் பல பேருக்கு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு செயல். ஆனால் உண்மையான மூமின்கள் மறுமையை நோக்கி நீதியை நோக்கி விசாரணை நோக்கி செல்ல வேண்டிய சமுதாய மக்கள் இந்த உலகம் இந்த துன்யா இந்த உலகத்தோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டு சதாகாலம் இந்த துன்யாவோடு தங்களை மூளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்துன்யா அல்லாஹ் ஒரு லஹூன் அல்லாஹ் சொல்கிறார், இது வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலக வாழ்வு பலா தகுர்ரமக்கும் பில் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரமக்கும் பில்லாஹில் கரூர், அற்பமான இந்த உலக வாழ்வு உங்களை மயக்கி வர வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறார். அற்பமான இந்த துன்யாவோட வாழ்வு உங்களை மயக்கி வர வேண்டாம்.
நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். ஏமாற்றக்கூடிய உங்கள் ஏமாற்ற வேண்டாம். இதல்ல நம்முடைய வாழ்வு, இதல்ல நம்முடைய வாழ்வு. இந்த பிரபஞ்சம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு, இந்த கட்டடங்கள், இந்த காடு, இந்த பங்களா, இந்த சொத்து, இந்த சுகம், இந்த ஆயுளுடைய இந்த அன்பங்கள் இவையெல்லாம் அற்பத்தில் மாற்றமான வாழ்வு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், துணிக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு அவுலாதுக்கும் அன்பிக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய ராஜகத்தை விட்டு உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வீடு, உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் இறை ஞாபகத்தை விட்டு உங்களை பராமகமாக்கிவிட வேண்டாம் என்று எல்லாம் திருமலையில் கூறுவதற்கு என்ன காரணம்? இந்த உலகத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எவன் இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்கிறானோ அவன் மறுமையை சரியாக புரிந்து கொள்வான். விசாரணையை சரியாக எடை போட்டு விடுவான். அந்த மறுமையினருக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வான் என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் மிக தெளிவாக இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்கிறது. ஆனால் நாம் எதை மிக தெளிவாக நேசிக்கிறோமோ, நாம் எதை இந்த உலகத்தில் மிக அதிகமாக விரும்புகிறோமோ, இந்த மனைவி, இந்த மக்கள் எல்லாம் சோதனை என்று மட்டும் எல்லாம் சொல்லவில்லை. திருக்குறானிலே ஒருபடி மேலாக சொல்கிறான், இன்னும் நான் விவாதிக்கும் அவுலாதிக்கும் அறிவியலுக்கும். நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள் அது உங்களுக்கு எதிரி, உங்களுக்கு விரோதி, உங்களுக்கு எதிரி என்று எல்லாம் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தை தான் இன்றைக்கு நாம் அதிகமாக நேசிக்கிறோம். சகோதரர்களே, இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகார வர்க்கங்கள், இந்த உலகத்துடைய இன்பங்கள், இவர்கள் தரக்கூடிய சில திட்டங்கள், சில சலுகைகள், அற்பத்தனமான இந்த உலகத்தில் எவனுக்கும் அஞ்சாமல் வாழ வேண்டிய சமுதாயம், எவனுக்கும் பயன்படாமல் வாழ வேண்டிய அல்லது இல்லையா? அல்லாஹ்வை தவிர எவருக்கும் அஞ்சக்கூடாது, அவர்கள் தங்கள் ரப்புக்குத்தான் பயப்பட வேண்டும் என்ற சித்தாந்த கொள்கையுடைய இந்த முஸ்லிம்கள் அற்பமான அதிகாரிகள், அகிலத்திய கூட்டங்கள், ஆளும் வர்க்கத்தினர்கள் இந்த சமூகத்திலே சில பதவிகளுக்காக, சில பெருமைக்காக, சில போக்குகளுக்காக, சில சூழ்நிலைக்காக, சில அற்புதமான காப்புக்காக இந்த உலகத்தில் இந்த துணியா இந்த உலகம் என்று சதா இவர்களுக்கு பின்னால், இந்த ஆட்சியாளர்களுக்கு பின்னால், இந்த அதிகார வர்க்கத்திற்கு பின்னால் நம்மை நாமே ஆழ்பிடித்துக் கொண்டிருக்கிறோமே. இதெல்லாம் வாழ்வு சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் என்ற அந்த போரில Fatima Jewellers, Usman Road, MSC Boss Road, Prisvakam High Road. MSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 MSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவர் பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. சமுதாயத்தின் உரிமை குரலாக மக்கள் ரிப்போர்ட், அதிரடி செய்திகள், ஆக்கப்பூர்வமான கட்டுரைகள், கள தொகுப்புகள், புலனாய்வு செய்திகள், சமுதாய செய்திகள், உலக செய்திகள், இதுவரை இல்லாத புது மாதிரியாக ஓர் யுக புரட்சியாக மக்கள் ரிப்போர்ட், இந்திய தௌஹீத் ஜமாத்தின் உரிமை குரலாக, முஸ்லிம்களின் உன்னத குரலாக மக்கள் ரிப்போர்ட். வாரந்தோறும் வாங்க தவறாதீர்கள். மக்கள் ரிப்போர்ட், மக்கள் ரிப்போர்ட், வாசிக்க தவறாதீர்கள். அகலை தோன்றுகிற பொழுது சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆலோசனைப்படி
அந்த கண்டத்தில் அகலை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகலை அந்த பாராளத்தை தோன்றியபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. மறுமை வாழ்க்கை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த வாழ்க்கையும் இல்லை. அந்த வாழ்க்கை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவும் தெரியல. இதுதான் எங்களுக்கு சிறந்தது என்று சொல்ல நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருப்போம். ஆனால் எங்களுக்கு தேவை அந்த நாள், அந்த விசாரணைக்குரிய நாள், அல்லாஹ்வுடைய நாள், அந்த மறுமையால் தான் எங்களுக்கு வேண்டுமே தவிர லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. قال رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري ومسلم. முஸ்லிமின் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை ஆதாரமான படத்தில் வருவையானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு தேவை அல்ல, மறுமையான எங்களுடைய இலக்கு, அதுதான் எங்களுடைய லட்சிய பயணம், அதுதான் எங்களுடைய கடைசி வாழ்வுடைய அஸ்திமானம் என்ற சிந்தனையை நாம் சிந்தித்து விட்டோம். ஆனால் நாம் மறுமையுடைய விசாரணைக்கு இப்போதே தயாராகி விடுவோம். அந்த நாளுக்காக இப்போதே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். அற்பமான வாழ்க்கையை எதிர்பார்த்துக் கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை தவிர வேற எந்த முன்மாதிரியா இருக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அருமை சஹாபாக்களோடு இருக்கிற பொழுது அந்த மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி, அந்த சொர்க்கத்தை பற்றி அடிக்கடி அந்த எண்ணத்தை, அந்த எண்ண ஓட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஊட்டிக் கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், ஊட்டிக் கொண்டே இருந்தார்கள். திடீரென்று இருக்கிறார்கள். மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று சஹாபாக்களை பார்க்கிறார்கள். நீண்ட நேரம் கிபிலாவை, காபாவை, அந்த கிபிலா திசையை நோக்கி நீண்ட நேரம் பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்களை நோக்கி திரும்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகு நேரம் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நோக்கி மீண்டும் திரும்பிக் கொண்டு கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, எனக்கு முன்னால் நரகத்தையும் சொர்க்கத்தையும் இப்போது காட்டப்பட்டது. எனக்கு முன்னால் நேரத்திற்கு முன்பு எனக்கு சொர்க்கத்தை நரகத்தையும் கண்முன்னால் காட்டப்பட்டது. பல முறாக்கள் யோம் அஷத்து மின்ஹு. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, பல முறாக்கள் யோம் அஷத்து மின்ஹு. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட கொடுமையை நான் இதுவரை கண்டதில்லை. உலகத்தில் முடியுமா? முடியுமாங்க? அந்த மறுமையினுடைய விசாரணை நம்ம ஞாபகத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தால் நாம் எப்படி இருப்போம்? அந்த நீதி விசாரணை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லவ் தஅலமூன அஅலமு. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், லவ் தஅலமூன அஅலமு லஹித்தும் கலீலா வல பகீத்தும் கஸீரா. சஹாபாக்களே, அந்த மறுமையை பற்றியும் அந்த விசாரணை பற்றியும் சத்தம் போடாம பாருமா. நீங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க சத்தம் போடுறதுனா இந்த பயானுடைய பிரயோஜனம் எல்லாம் போயிடும். ஒரு அமர்வுல உட்காருங்க, அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசக்கூடிய சபையில் கண்டன பொதுக்கூட்டமாக இருந்தாலும் நாம் மார்க்கமாக்கி இருக்கிறோம். இறைவனை பற்றி, இறைத்துவரை பற்றி பேசக்கூடிய சபையில நீங்க நெருக்கமாக இருந்தது என்று சொன்னால் பாரதனுடைய துவாரமுக்கு இருக்கிறது. இவர் எவரை பற்றி பேசவில்லை, தேவைப்பட்ட நேரத்தில் ஆட்சியாளர்களை பற்றி, காவல்துறையை பற்றி, சரியான அதிகார வர்க்கம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாத போது துஷ்பிரயோகம் செய்வது அவர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற ஒரு சித்தாந்த ஒரு பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் வாழ்க்கை சமூக பொதுக்கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த சபையை அமர்ந்து கொண்டு பேசுவதோ நீங்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு கலைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் நன்மை இருந்து விடுவோம். கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். பாசத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறுமையை, அந்த விசாரணை பற்றிய செய்தியை மக்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், லவ் தஅலமூன அஅலமு லஹித்தும் கலீலா வல பகீத்தும் கஸீரா. சஹாபாக்களே, நான் அறிந்த நரகத்தை பற்றியும் நான் அறிந்த சொர்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய விசாரணை பற்றியும் அந்த மறுமையினாளுடைய அல்லாஹ்வுடைய தினத்தை பற்றியும் எனக்கு இறைவன் காட்டி தந்ததை போன்று நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் நீங்கள் கம்மியாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுகிறீர்கள். அல்லாஹ் அக்பர். யார் சொன்னார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கம்மியா சிரிப்பீர்கள், உங்களுடைய சிரிப்பு வராது, உங்களுடைய சிரிப்பு வராது. எல்லாத்தும் கருவியா கம்மியான சிரிப்பீர்கள், அதிகமாக நீங்கள் அழுகிறீர்கள்.
அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத்தம் அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தம் ரூசுஹும் வலஹும் ஹனீம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை, இந்த செய்தியை சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரை நாங்கள் பார்த்தோம். அத்தனை பேரும் தலைக்கு மேல் இருக்க புண்டை, தலைக்கு மேல் கோட்டை, தன்னுடைய ஆடைகள் தலைக்கு மேல் குடிமேலாக அழுது கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். விசாரிக்கப்படுவோம், தீர்மானிக்கப்படக்கூடிய நாள் இருக்கிறது. அல்லாஹ் மீது ஆணையாக உங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படும். அமலும் அல்லாஹ் திருமறை குர்ஆன் கூறுகிறாரே, அவர்கள் செய்த எல்லா காரியத்தை பற்றி அங்கே விசாரிக்கப்படும். இது ரப்பு மீது ஆணை. ஆட்சியத்துள் ஆணையா அல்லாஹ் இன்னும் சொல்கிறார் திருமறை குர்ஆனிலே, மறுமை வந்தே தீரும், கியாமத் வந்தே தீரும். லா ரைப ஃபீஹி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அக்பர். எந்த நோ டவுட், ஃபார் எனி டவுட், ஒரு சந்தேகமும் இல்லை. மறுமை வந்தே தீரும், அது சந்தேகம் இல்லை. அத்தா அம்ருல்லாஹ் ஃபலா தஸ்தாஜிலு, இன்னும் சொல்கிறான் அல்லாஹ். இதோ நெருங்கிவிட்டது கியாமத்தினால், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது, நீங்கள் அவசரப்படாதீர்கள், இதோ நெருங்கிவிட்டது என்று அந்த மறுமையை பற்றி, அந்த விசாரணையை பற்றி அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்கிறானே, பயத்தை ஏற்படுத்துகிறானே, அந்த பயத்தை வாழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தினார்கள். தான் வாழுகிற காலத்திலே கண்களை கண்ணீர் வைத்தார்கள். எனவேதான் அருமை சஹாபாக்கள் அந்த மறுமையாருடைய அந்த சித்தாந்த வகுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து விட்டார்கள். என்றைக்காவது அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை பற்றி, மறுமையை பற்றி, விசாரணை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகுப்பை, ஒரு கிளாஸை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துவிட்டால் நன்றாக கவனிக்க வேண்டும் மறுமையானவர்களை. இப்போது நாம் பேசக்கூடிய உளவுத்துறைக்கு தேவைகள் பதிவு செய்வதற்கு செய்தி இருக்காது. இது மார்க்க செய்தி, இது இந்த உம்மத்திற்கு தேவையான செய்தி நாம் பேசக்கூடியது. நீங்கள்தான் கவனமாக குறிப்பிட வேண்டும். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூக சகோதரர்கள் இந்த செய்தியை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் தான் குறிப்பிட வேண்டும் இந்த செய்தியை. உங்களுக்குத்தான் இந்த செய்தி. எனக்கு பின்பு பேசக்கூடிய தலைவர் அவர்களும் மாநில துணைத் தலைவர்களும் உங்களுக்கு தேவையான இந்த சமூக ரீதியான பிரச்சனைகளை அனுப்புவார்கள். மார்க்க ரீதியான பிரச்சனைகளை பேசி அதோடு இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்ற விசாரணை இன்றைக்கு கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது சுய பேசுவது இந்த தலைப்பு. வாழ்கிறோம், இபாதத்தை செய்கிறோம், நன்மையோடு சேர்ந்து பாவத்தை நாம் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையாக கண்டித்த பாவம் இவ்வளவு இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் நம்முடைய வாழ்களை கலைக்கிறதுனால்தான் இந்த அச்சத்தை இந்த நேரத்தில் இந்த புதுக்கூட்டத்தில் இந்த மறுமை விசாரணை பற்றிய, இந்த நீதி விசாரணை பற்றி செய்ய உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பற்றி, விசாரணை பற்றியும் அல்லாஹ்வுடைய தினத்தை பற்றி ஒரு வகுப்பை, ஒரு கிளாஸை எடுத்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு செல்வோம், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கு செல்வோம், எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட எங்களுடைய மனைவிமார்கள் எங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை காணுங்க. எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட எங்களுடைய மனைவிமார்கள் எங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். நாங்கள் அவரோடு இரவு உடலோடு இல்லத்தில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்காது. என் பக்கத்தில் இருக்கிறார், என் மனைவி இருப்பாள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எடுத்த மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி, அந்த விசாரணை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த வகுப்போடு நாம் வீட்டுக்கு செல்வோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்கள் பக்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எங்கள் மனைவியோடு அன்றைய இரவில இல்லறத்தில் ஈடுபடுவதை கூட நாங்கள் பயந்தோம். சுப்ஹானல்லாஹ், அதை கூட நாங்கள் பயந்தோம். எப்படிப்பட்ட வார்த்தை! அதை கூட நாங்கள் பயந்தோம். எங்களுக்கு ஹலாலான எங்கள் மனைவி என் பக்கத்தில் இருப்பாள், என் அறையில் இருப்பாள். அல்லாஹ்வுடைய தூதர் நடத்திய அந்த மறுமையை பற்றிய பாடம் எங்கள் உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியது, பயத்தை ஏற்படுத்தியது. அதனால் அனுமதிக்கப்பட்ட மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதை கூட நாங்கள் பயந்தோம் என்று சஹாபாக்கள் ஹதீஸ்களில் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ்கிறோம் சகோதரர்களே? தொழுகிறோம், தொழில் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு போய் பேசுவோம், பயம் இல்லாத வாழ். தொழுகிறோம், தொழில் முடிச்சு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறோம்.
Jewelers, Usman Road, MSC Boss Road, Prisivakam High Road. என்எஸ்சி போஸ்ட் உதய்யா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உதய்யா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு சென்னை 79. என் பாப்பாவுக்கு உடம்பே சரியில்லை. என்னாச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணும்னா நோ, இனி வராது. யுனானி மருத்துவமா நோயையும் குணப்படுத்த உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு காரணம் கிரேட் வெஞ்சர்ஸ் தான். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறோம். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய புகையிலை பார்க்க போன்ற கேடுகட்ட அநியாயமான காரியங்களை செய்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்வு நம்முடைய வாழ்வு? சமீபத்தில் அனுமதிக்கப்பட்டதா புகை? உள்ளுங்கள் தொழில்களை வீண்முறை செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறார், சாப்பிடுங்க, ஹலாலா சம்பாதிக்கிறீர்கள், ஹலாலா சம்பாதித்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அது ஹலாலாவை நீங்கள் செலவழிப்பது உங்களுடைய கடமை. ஹலாலாவை சம்பாதித்து விட்டு ஹராமானவரை செலவழிப்பதை படிக்கவும் இந்த மார்க்கத்தில் எப்படி அனுமதி? வீண்முறை செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா? ஒரு 2 பிஸ்கட் 2 பழம் வாங்கி சாப்பிடலாமா? கேடுகட்ட பீடியும் சிகரெட்டையும் போலியை பார்க்க நாம் தின்னுகிறோமே, வாயில் போட்டுக் கொண்டு கேடுகட்ட நாட்டத்தை கேடுகட்ட அசல் செய்ய ஒரு நாட்டத்தோடு நம்முடைய தொழுகைக்கு வெளியிலும் ஒரு ஆய்வு அமைகிறது என்று சொன்னால் எப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்வோம்? எப்படி இதை அனுமதிக்கிறோம்? போரை அனுமதியா, புகை அனுமதியா? மார்க்கத்தில் பல தத்துவ ஹப்புசக்கும் உங்களை நீங்களே கொலை செய்து விடாதீர்கள் என்றெல்லாம் சொல்கிறானே. ஒலா தூக்கு ஐந்திற்கும் இந்த தகுலக்கத்தை உங்கள் கைகளை நாட்டத்தை நோக்கி கொண்டு போகாதீர்கள் என்றெல்லாம் சொல்கிறானே. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிற பாவம் இந்த புகை, இந்த பாக்கு, இந்த ஹான்ஸ், இந்த கேடுகட்ட இந்த காரியங்கள் எப்படி அனுமதி மார்க்கத்தில்? உங்களை இன்று அழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தற்கொலைக்கு சமமான காரியத்தை திரும்பி செய்யவில்லை முஸ்லிமா? நான் கேட்கிறேன். ஒரு கையில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லா என்று கையில் கொடுத்து முக்காவா செய்கிறது. எனவே சிகரெட்டை வைத்திருக்கிற, தொப்பி வைத்திருக்கிற, தாடி வைத்திருக்கிற பீடைக்கும் முஸ்லிமுக்கு என்ன சம்பந்தம்? பாக்குக்கும் போலிக்கும் முஸ்லிமுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு தொழிலாளர்களுக்கும் ஒரு இபாதத்துள்ளவருக்கும் இபாதத்து அல்லாதவருக்குள்ள வித்தியாசமே இறையச்சம். சுப்ஹானல்லாஹ், இறையச்சம் தக்வா. இந்த தக்வா நம்முடைய வாழ்வில் இல்லையே. அதனுடைய அடிப்படையில் அல்லாஹ்வை பற்றிய அந்த சிந்தனை, மறுமை பற்றிய பயம் நம்மிடத்தில் இல்லை. எப்படிப்பட்ட சிந்தனை நம்மிடத்தில் வருகிறது? பாவத்தை ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وانتم تعلمون. அல்லாஹ் சொல்கிறானே சூரத்துல் பக்ராவிலே, நீங்கள் சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்கிறீர்கள், உண்மையை பொய்யோடு கலக்கிறீர்கள், நன்மையை தீமையோடு கலக்கிறீர்கள், சொர்க்கத்துக்கு போற பாதையோடு நரகத்தின் பாதையிலும் சேர்ந்து செய்கிறீர்கள். நேர்வழியோடு சேர்த்து வணிகத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறாரே, எப்படி நேர்வழியும் வழிகேடும் சமமாகும்? சொர்க்கத்தின் பாதையும் நரகத்தின் பாதையும் எப்படி சமமாகும்? நன்மையும் தீமையும் எப்படி சமமாகும்? சொல்லிவிட்டால் போதுமா? இந்த அடிப்படையான உணர்வு மனித சிந்தனைக்கு வர வேண்டும். காரணம், நான் பார்க்கிற நிகழ்ச்சிகள், பார்க்கிற ஒரு உணர்வை நான் பார்த்ததினால் இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு நாளும் இந்த புகையிலைக்கும் மார்க்கம் பீடிக்கும்
அறிவுகிறேன் என்ற சிந்தனையை நம்ம உள்ளத்தில் கவனித்துக்கு வாங்க சொல்லுவோம். சரி, சொல்லியிருக்கிறது என்பதை நம்முடைய சிந்தனையை நாம் ஏற்படுத்தினோமே ஆனால் நிச்சயமாக அருமையான சகோதரர்களை நம்முடைய வாழ்வில் இந்த தவறுக்கு உண்டான வழியை நிச்சயமாக நாம் தடுத்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த மறுமை நோக்கிய சிந்தனையை இந்த பயணத்தை அவர்கள் பயந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தையான இன்னிக்கும் இல்லா வாரிதுவா காரணகளாரத்துக்கு அத்தமக்கும் ஐயா, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தின் மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தை கடந்தே தீர வேண்டும். நரகத்துக்கு மேல சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பாலத்தை போட்டிருப்பாங்க, அந்த சிராத், அந்த பாலத்தை கடக்காமல் நீங்கள் ஒவ்வொருவரும் செல்லவே முடியாது என்ற அந்த வசனத்தை நினைத்து தனிமையில் உட்கார்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சமயமும் எப்பொழுதெல்லாம் அந்த வசனத்தை ஓதுகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த வறுமை பற்றி, அந்த பாலத்தை பற்றி, அந்த சிராத்தை நாம் எப்படி கடக்கப் போகிறோம் என்ற சிந்தனை அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்ததாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அடுத்த அல்லாஹ் வசனத்தை நபி தோழருக்கு ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுகிறார்கள். உங்களில் யாரும் அந்த நரகத்தை பாவத்தை கடக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை நினைக்கிறீர், அழுகிறவா அடுத்த வசனத்தை ஓதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுகிறார்கள். சும்மா நஜ்ஜிலகம் இறையற்றவாதிகள் நிச்சயமாக அந்த பாவத்தை கடந்தே தீருவார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அநியாயக்காரர்கள் பாவிகள் மட்டும்தான் மறுமையை நம்ப மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காமல் இந்த உலகத்திலே சான்றோனித்தனமாக வாழ்ந்தவர்கள், மறுமை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள், இறை வசனத்தை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஸலாஹ் தொழுகின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று பள்ளிவாசல் அழைப்பு கொடுக்கப்பட்ட பின்பும் கூட பள்ளியின் பக்கம் செல்லாமல் சான்றோனித்தனமாக தொழுது கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருந்த மடையர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள்தான் அந்த நரகத்திலே அந்த பாலத்திலே முழந்தாயிட்டவர்களாக அதற்கு கீழே விழுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனத்தை அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் எடுத்துச் சொல்லி ஞாபகம் ஊட்டுகிறார் என்று சொன்னால் தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். அருமையான சகோதரர்களே, மறுமையிலே அந்த சிந்தனை அவர்களுக்கு எப்படி இருந்தது, அந்த நாளுடைய எண்ணம், அந்த நாளுடைய சிந்தனை அவருக்கு எப்படி இருக்கும்? அடுத்த செய்தி, சிந்தனை ஊட்டினார்களா? அந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த நீதியுடைய விசாரணைக்குரிய நாள் வருகிற போது மக்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் பதிவு செய்கிறான் திருமறை குர்ஆனிலே, யௌம தரவுனஹா ததுஹுலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லஅத் وتلو كل ناس حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளிலே மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தாய் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தன் பிள்ளையை மறந்துவிட்டு வருவாள். சுப்ஹானல்லாஹ், தாய் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தன் பிள்ளையை தூக்கி வீசிவிட்டு மறந்துவிட்டு வருவாள். வயிற்றுக்குள் கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் அந்த நாளுடைய அமளி சுமதிகளை அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளுடைய அந்த பயங்கரத்தை பார்த்தவுடன் தன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையை இன்றுவிட்டு வருவாள். அல்லாஹ் அக்பர், இன்றுவிட்டு வருவாள். தரநாட்டு துக்காரா, அந்த நாளில் நபியை மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த மறுமை நாளில் சுக்காரா விதமான மயக்கத்தில் ஒரு விதமான போதையில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒமாகும் சுக்காரா, அது மது அடித்ததனால் சாராயத்தை குடித்ததனால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல, அந்த மயக்கம். அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனிலே. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.